Welcome to our channel AC Direct Curriculum, and now we are going to discuss about farmers market in India. In this video, I am going to tell about what is farmers market and how it is related and its main functions. Okay, before moving deep into video, we have to know what is farmers market. So, what is farmers market? A market where local farmers and growers sell their produce directly to the public. Farmers market may be indoors or outdoors and typically consists of booths, tables or stands. They are distinguished from public markets which are generally housed in permanent structures. ஓகே ஃபஸ்ட்டு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னா என்னென்னா, இப்போ லோக்கல் ஃபார்மர்ஸ் அந்த இடத்துல உள்ள லோக்கல் ஃபார்மர்ஸ்லாம் நிலத்தில் விளைஞ்ச கிராப்ஸை ஒரு பக்கத்தில் உள்ள இடத்துல ஒரு மார்க்கெட்டுக்கு போய் அங்கே டேரெக்டாக கன்சியூமருக்கு சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இங்கே மிடில் மேன்ஸே இருக்க மாட்டாங்க. அப்போ இது கன்சியூமர்ஸ்க்கும் ப்ராஃபிட்டு, ஃபார்மர்ஸ்க்கும் ப்ராஃபிட். ஏன்னா டேரக்ட் கான்டாக்ட், மிடில் மேன்ஸ் கிடையாது. அப்போ மிடில் மேன் கொடுக்குற கமிஷன் இங்கே ரெடியூஸ் ஆகுது. அது ஒரு முக்கியமான பெனிஃபிட் எதுனா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் என்னென்னா, ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸு அது மாதிரிலாம் இருக்காது. அது சும்மா அந்த டேபிள்ஸ் ஆர் ஸ்டாண்ட்ஸ் அதெல்லாம் சும்மா வச்சுருப்பாங்க. சும்மா அந்த ரோட்டுக்கு சைடில் அது மாதிரி தான் இருக்கும். They are distinguished from public markets which are generally housed in permanent structure. நம்ம இப்போ யூஸ்வலாக ஒரு பப்ளிக் மார்க்கெட்டு பெரிய பெரிய மால்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, அங்கே ஒரு பெர்மனண்டான பில்டிங்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஒரு இயர் ஃபுல்லாக அந்த பில்டிங்ஸ் எப்பவுமே நகர போகிறது இல்லை, அங்கேயே இருக்கும். ஆனால் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படி இல்லை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ஷிஃப்ட் ஆக முடியும். அப்போ அது டெம்பரரி தான், எப்போவுமே அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about APMC. Presently, India's agricultural markets are regulated by the states under the Agricultural Produce Marketing Committee. The Government of India designed this act in 2003. Under the UPMC Act, the states can establish agricultural markets, popularly known as mandis. இப்போ இந்த ஏபிஎம்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கமிட்டி மாதிரி, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி. இந்த கமிட்டிக்கு கீழே தான் ஸ்டேட்ஸில் உள்ள எல்லா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ஸுமே ரன் ஆகும். ஸோ எல்லா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுக்குமே இது ஒரு ஹெட் மாதிரி. இவங்க சொல்கிறத அந்த மார்க்கெட்ஸ்லாம் கேட்கணும். இந்த ஆக்டை கவர்மெண்ட் எப்போ அப்பீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 2003. Under the APMC Act, the states can establish agricultural markets, popularly known as mandis. Next, what does APMC Act say? APMCங்கிற சட்டம் என்ன சொல்லுது? It ensures that farmers are not exploited by intermediaries who compel farmers to sell their produce at a farm gate. இப்போ இந்த ஃபார்மர்ஸ் என்னென்னா டேரெக்டாக கன்சியூமருக்கு செல் பண்ணலாம். அவங்க மிடில்மேன்ட்டை கொடுத்து அவங்க மூலமாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. அப்போ இது மூலமாக என்னென்னா ஃபார்மர்ஸ்க்கு நிறையா ப்ராஃபிட் வரும். அதுக்கப்புறம் ஆல் ஃபுட் ப்ரொடியூஸ் ஷுட் ஃபர்ஸ்ட் பி brought to a மார்க்கெட் யார்ட் அண்ட் தென் சோல்டு த்ரூ ஆக்ஷன். எல்லா கமோடிட்டிஸ்க்கும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. எல்லாமே நம்ம ஒரு ஏழை விட்டு அது மூலமாக வர ரேட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபோக்கஸ் ஆன் ப்ரொவைடிங் கம்ப்ளீட் டிரான்ஸ்பேரன்சி இந்த ப்ரைஸிங் சிஸ்டம். அப்போ என்னென்னா, இதுக்கு ஒரு டேரெக்டாக தெரியும் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், எவ்வளோக்கு வாங்குறோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்பேரன்சி இருக்கும். ஏம், இந்த ஏபிஎம்சி ஆக்ட்னால என்னென்ன நடக்குது, அதோட ஏம் என்ன? டு ஃபெசிலிட்டேட் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த ஃபார்மர் அண்ட் பப்ளிக்ஸ். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே முக்கியமான பாயிண்ட் அதான். ஃபார்மர்ஸ்க்கும் பப்ளிக்ஸ்க்கும் டைரக்ட் கான்டாக்ட் இருக்கும், ஏன்னா இங்கே மிடில் மேன்ஸ் கிடையாது. டு ப்ரொவைட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸ். அப்போ டைரக்ட் கான்டாக்ட்னாவே சப்சிக்வெண்ட்டாக ரேட்டு கண்டிப்பாக கம்மியாகும். ஹைலி பெரிசபிள் திங்ஸ் ரீச்சஸ் கன்சியூமர் அஸ் ஷார்ட் அஸ் பாசிபிள். இப்போ டொமேட்டோ மாதிரியான திங்ஸ்லாம் டக்குன்னு ரோட்டன் ஆயிரும். அப்போ முடிஞ்சளவு சீக்கிரம் அப்போ கன்சியூமர் சேரணும். அதுக்கு இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இட் இன்க்ரீசஸ் ஃபார்மர் ஷேர் இன் த ப்ரைஸ் பெய்ட் பை த கன்சியூமர். By selling directly to consumers, produce often less transport, less refrigeration and less time. டைரெக்டாக செல் பண்ணுறதுனால டைம் சேவ் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக சேவ் ஆகுது. அதே மாதிரி இப்போ நம்ம பதப்படுத்த தேவையில்லை, லெஸ் ரெஃப்ரிகரேஷன். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். நெக்ஸ்ட், ஃபெசிலிட்டிஸ் டு பி ப்ரொவைடட் அட் ஃபார்மர்ஸ் மார்க்கெட். இப்போ ஃபார்மர்ஸ் மார்க்கெட் நம்ம என்ன போனால் சும்மா ஃபார்மர்ஸ் போய் சேல் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் அப்படி இல்லை, அங்கே கவர்மெண்ட் நிறைய ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு. ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு ஃபோட்டோ ஐடென்டி கார்டு இருக்கும். அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அலாட்மெண்ட் ஆஃப் ஸ்டால்ஸ், ப்ரைஸ் ஃபிக்சேஷன், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், சப்ளை ஆஃப் வெயிட்டிங் ஸ்கேல்ஸ். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் லைக் ட்ரிங்கிங் வாட்டர், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ். நெக்ஸ்ட், வாட் டு யூ மீன் பை எம்எஸ்பி? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆர் ஏ கேரண்டி ப்ரைஸ் ஃபார் தேர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். இட் இஸ் டு என்ஷூர் அக்ரிகல்ச்சரல் ப்ரொசீஜர் அகேன்ஸ்ட் எனி ஷார்ப் ப்ரைஸ் ஃபால். மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ்னா என்னன்னா, அது ஒரு கேரண்டி ப்ரைஸ். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கவர்மெண்ட் ஒரு எம்எஸ்பி வச்சிருப்பாங்க. இப்போ மார்க்கெட்டிங் ப்ரைஸ் அந்த எம்எஸ்பிக்கு கீழே போயிடுச்சுன்னா அப்போ கவர்மெண்டே அந்த எம்எஸ்பி ப்ரைஸில் எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபார்மர்ஸ்லையும் வாங்கிப்பாங்க. இப்போ திடீர்னு சில நேரத்துக்கு ப்ரைஸ் டக்குன்னு ஃபால் ஆயிரும் மார்க்கெட்டில். அப்போ ரொம்ப லாஸ் ஆகணும் ஃபார்மர்ஸ்க்கு. அதை ஈடுபடுத்த தான் இது மாதிரி எம்எஸ்பி அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதை யார் அமல்படுத்தினா, கமிஷன் ஆஃப் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ்.
அவங்க தான் இந்த எம்எஸ்பிங்கிறத பண்ணுறாங்க. இந்த கிராப்ஸ்க்கு இவ்வளோ எம்எஸ்பி போடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே அவங்க சிஏசிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். இதில் மொத்தம் 23 கமோடிட்டிஸ் வருது. என்னென்னா 7 சீரியல்ஸ், 5 பல்சர்ஸ், 7 ஆயில் சீட்ஸ் அண்ட் 4 கமர்ஷியல் கிராப்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபார்ம் பில்ஸ் 2020. நம்ம எல்லாம் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஃபார்ம் பில்ஸ் 2020 இதில் 3 ஆக்ட் இருக்குது. இதை கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாங்க, திரும்ப அவங்களே ரிப்பேல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏன் அப்ரூவ் பண்ணி ரிப்பேல் பண்ணாங்க, ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய ஃபார்மர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்காது. ஓகேவா? The Indian Agriculture Act of 2020 often termed the Farm Bills are 3 acts initiated by the Parliament of India in September 2020. இந்த ஆக்ட் வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வராங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2020 செப்டம்பரில். இதில் மொத்தம் 3 ஆக்ட் இருக்கு இந்த ஃபார்ம் பில்ஸில். ஃபர்ஸ்ட் ஆக்ட் என்னன்னா த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஃபார்மர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை இப்போ மிச்சம் பக்கத்து ஸ்டேட் கொண்டு போகணும், கேரளா மாதிரி ஸ்டேட்டுக்கு. அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து டேக்ஸ் கொடுக்கணும், அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ டேக்ஸ் ஃப்ரீ ஆகிட்டாங்க. இப்போ இதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஃபார்மர்ஸ் ஈஸியாக போக முடியும், டேக்ஸ் இல்லை. இப்போ பஞ்சாப்ல வந்து வீட்டோட விலை ரொம்ப கம்மி. அப்போ அங்கே உற்பத்தி பண்ணுற வீட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு இங்கே கொண்டு வந்து விற்க முடியும் ஃபார்மர்ஸ்னால. இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ டேக்ஸ் வாங்க முடியாது. அது மாதிரி ஒரு ஆக்ட் தான் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ரெண்டாவது ஆக்ட் என்னன்னா இந்த ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் அண்ட் பிரைஸ் அசூரன்ஸ் ஃபார்ம் சர்வீஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஃபார்மர்ஸ் நம்ம வாங்குற பொருளுக்கு அன்னைக்கே அதுக்கான ப்ரைஸ் கொடுத்துடணும், இல்லைன்னா அதிகபட்சம் 3 days அதுக்குள்ள அந்த ப்ரைஸை கொடுத்துடணும். அதான் ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் பிரைஸ் அசூரன்ஸ் ஃபார்ம் சர்வீஸ் ஆக்ட். தேர்ட் ஆக்ட் வந்து இந்த எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட். இப்போ எசென்சியலான திங்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸு, வீட்டு, பொட்டேட்டோ, இதெல்லாம் ரொம்ப எசென்சியல் கமோடிட்டிஸ் வரும். இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த எசென்சியல் கமோடிட்டிஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ மார்க்கெட்டில் வந்து இப்போ ஆனியனோட ரேட் வந்து 20 ரொம்ப லோ ஆயிடுச்சு. அப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப அந்த ரேட் வந்து ஹை ஆனதுக்கு அப்புறம் அதை திரும்ப போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ண முடியாது முன்னாடிலாம். ஆனால் இப்போ வந்து அப்படி பண்ணலன்னு கவர்மெண்டே சொல்லிருச்சு. நெக்ஸ்ட், ஒய் ஃபார்ம் பில்ஸ் ஆர் ரீபீல்டு. இந்த ஃபார்ம் பில்ஸ் ஆக்டை கவர்மெண்டே ரீபீல் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்ன? த ஃபார்மர்ஸ் allege that the mandis operated under the APMC law will be abolished due to this act. Once this mandi set down, the farmers will be forced to sell the crop to corporate companies. No assurance of MSP may lead the farmers to sell their produces to corporate companies at a lesser price. This act can reduce the power of the states by nullifying APMC Act. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபார்மர்ஸ் செல் பண்ணுற கிராப்ஸ் எல்லாம் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் மட்டும்தான் செல் பண்ண அவசியம் இல்லை, கார்பரேட் கம்பெனிஸ்க்கு டேரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஃபார்மர்ஸ் அது மாதிரி பண்ணால் அப்போ இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வந்துடும். அப்புறம் ஒரு காலத்தில் அது இல்லாமே ஆயிரும், டோட்டலாக க்ளோஸ் ஆயிரும். அப்போ ஃபார்மர்ஸ்க்கு வழியே இல்லை, கார்பரேட் கம்பெனிஸ் தான் கொடுத்தாகணும். அப்போ கார்பரேட் கம்பெனிஸ் என்ன பண்ணணும்னா, அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் ஃபார்மர்ஸ் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க அதை கம்மி ரேட்டுக்கு வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே நோ அசூரன்ஸ் ஆஃப் எம்எஸ்பி, மினிமம் செல்லிங் ப்ரைஸ் கார்பரேட் கம்பெனிஸ்க்கு கிடையாது. அப்போ அவங்க கிராப்ஸ் அவங்க சொல்கிற விலைக்கு தான் ஃபார்மர்ஸ் கொடுத்தாகணும். ஸோ இதை ஒரு முக்கியமான காரணம் எதுக்கு ஃபார்ம் பில்ஸ் வந்து ரீபேர் பண்ணது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுமே அந்த ஸ்டேட்டோட கண்ட்ரோல் தான் இருந்துச்சு, அதாவது ஏபிஎம்சி. இப்போ வந்து இந்த ஆக்ட் போட்டனால அவங்க டேரெக்டாக கார்பரேட் கம்பெனி செல் பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்டேட்ஸோட பவர்லாம் திரும்ப எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்னா என்னென்ன ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ACNRI கிள்ளிக்குளம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.